இங்கே பாரு இங்கே பாரு இங்கே வந்துச்சு. சேரில் வச்சுக்கிறாங்க. அங்கே உங்களுடைய ஞாபகத்துக்காக நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ பிடிக்குமான்னு பிடிக்கக்கூடாதுன்னு தெரில. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் உட்காந்து பிடிச்சிக்கிங்க. இது பற்றி எனக்கு கரெக்டாக தெரியாது. ஒரு ஞாபகத்துக்காக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அண்ணா, இந்த சர்ச்சு பற்றி உங்களோட அனுபவம் என்ன சொல்லுங்கள். இது வேளாங்கண்ணி சர்ச். சரிங்களா? இந்த சர்ச்சுக்கு உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிதுன்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பெரிய சர்ச் இது, நிறைய இருக்குது. சுற்றி காமிக்கிறது இடம்லாம். ஏன்னா எங்கே பர்மிஷன் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்த்து தான் நான் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. இல்லை முக்கால்வாசி இடம் வராமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னை தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் இப்போ என்னோடய வீடியோ பார்த்து சந்தோஷமாக இருங்க. சரிங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ பிடிக்கலாமா வானா எனக்கு தெரியாது. பயங்கரமான இடங்க. வேறு லெவலில் அனுபவம் கிடைக்கும் இங்கே நீங்கள் வீடியோ எடுக்கும்போது. சரிங்களா? என் இயேசுவின் அனுபவம் நானும், என் இயேசுவும் நானும். சரிங்களா? இங்கே நீங்களே முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? அங்கே உட்காந்து ஃபோட்டோ பிடிக்கணுமா வானாவான்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். சரிங்களா? இப்படியே நேராக போனால் பீச் வருது, கடற்கரை வருது. அங்கே போயிட்டாங்க நினைக்கிறேன். முன்னாடி எங்கே போனான்னு தெரியல. நான் போகும்போது முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவே கூட பிடிச்சி அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எந்தெந்த இடத்துல வீடியோ பிடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியாது. தெரியாமல் வீடியோ பிடிச்சி அவங்க மனசு வலிக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இல்லை வீடியோ பிடிக்கக்கூடாது. இல்லை அது அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வெளியே நின்றுங்கன்னா வீடியோ பிடிச்சிக்கிறது. சரிங்களா? உள்ளே நம்மளுக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கு அலோடு இருக்கா இல்லையா, இல்லை பிடிக்கக்கூடாதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நண்பர்கள் வேறு ஃபோட்டோ எடு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமா வானாவா? உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எந்த இடத்துல வீடியோ பிடிக்கலாம், எந்த இடத்துல வீடியோ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி வேணாங்கல்லையில் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. சரிங்களா? நான் அடுத்ததாத்தி வரும்போது நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வச்சு நான் வீடியோ பிடிப்பேன். சரிங்களா? நல்ல பயங்கரமாக இருக்குங்க இங்கெல்லாம். எல்லா இடத்துக்கு போங்க, சந்தோஷமாக இருங்க. சரிங்களா?
இது வந்து பாருங்கள், படிங்க. இது என்னன்னு படிச்சுட்டீங்களா? இது ஒரு அனுபவங்க. இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரை வந்து நான் வந்து என்னோடய யூடியூப்பில் பதிவு பண்ணி உங்களுக்காக பதிவு பண்ணி போடுறேன். சரிங்களா? உங்களுக்காக நான் பதிவு பண்ணி போடுறேங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவர் வேறு எங்கே உக்காந்து ஃபோட்டோ போட்டு அப்படி சிரிப்பை பார்த்தீங்களா? தாத்தா வேறு ஆயிட்டாரா? அப்போலேருந்து பிடிக்க முடியல எங்கள் தாத்தாவை. சந்தோஷத்தில் இருக்கிறார் தாத்தா. வாங்க உள்ளே போகலாம். அவங்களோட டைலாக மறக்கவே முடியலங்க. அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஏங்க தெரியுமா? ஞாபகம் எங்கே கேட்டிங்க அந்த டைலாக்கை? ஞாபகம் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஏங்க எங்கள் ஊருக்கு வாங்க, போயிடுங்க. நீங்கள் போனால் அங்கே குளிக்க முடியாதான், எல்லாம் பேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே குளிக்கிறதுக்கு தடை. நிறைய பேர் வேறு போய் ரொம்ப காசு செலவு பண்ணி போய்க்கிறாங்க ஆசையாக. கடைசியாக அங்கே போனால் அங்கே குளிக்கிறதுக்கு தடை பண்ணி வச்சுக்கிறாங்க. தெரியுமா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது என்னன்னு உங்களுக்காகவே நேரடியாக. சரியா? அப்பா மறுபடியும் ஃபோட்டோ பிடிக்கணுமாப்பா? பிடிச்சிடலாமா மறுபடியும்? இது வந்து வெளியே சைடு, முன்னாடி சைடு வீடியோ இன்னும் பிடிக்கல. இது வெளியே சைடு பிடிக்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா எடுன்னு சொல்கிறாங்களா? நான் யூடியூப் வீடியோ என்னால் பண்ண முடியலையே. சிலுவை நல்லா ஹைட் ஆக்கிறதெல்லாம் தெரியணுமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்போ நான் பயந்து வீடியோ வேறு பிடிக்க வேண்டியது இருக்குது. எந்த இடத்துல வீடியோ பிடிக்கணும், எந்த இடத்துல வீடியோ பிடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதனால வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக எடுக்கணும். உஷாராக வேறு இருக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப் சேனலுக்காக அப்லோட் பண்ணாத முன்ன டெலீட் பண்ணுனாக்கா அது ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும்ல. அதனால் மூஞ்சி சரியில்லை, வெளிச்சத்துக்கு மூஞ்சி சரியாக தெரியல. எங்க அங்கே போக அலோடு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு வந்து மூடி வச்சுக்கிறாங்க. அங்கே திறந்தால் தான் போக முடியும். பாருங்க, அவருக்கு இறாருன்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? காட்டு எருமை எதுக்கும் அடங்காமல் இருந்தாலும் பாசத்துக்கு அடங்கி தான் போகிறானா. காட்டோட நிலைமை அப்படி இருக்கும். என்னோட நிலைமை என்ன சொல்லுங்கள்? பாசத்துக்காக அடங்கியே போக வேண்டியது இருக்குது. எப்போவுமே வேளாங்கண்ணி வந்தால் அது எனக்கு தெரியும். இது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பற்றிய வந்து என்ன இதுன்னு சொல்லி, என்ன சபை. எனக்கு வேளாங்கண்ணி சர்ச்சு தெரியும். ஆனால் இது இப்போது எனக்கு புதுசாக தான் தெரியுது. இது என்னன்னு தெரியாதனால நான் கேட்குறேன். கமெண்ட்ஸில் எழுதுங்க அது என்னான்னு சொல்லி. சரிங்க?
பட்டன் போடுங்க. வீடியோ எடு. இங்கே யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கணும், இங்கே ஃபோட்டோ பிடிக்கணும். எப்படி செய்கிறது சொல்லுங்கள், கருத்தை சொல்லுங்கள். எப்படி செய்ய வேண்டிய, எப்படி செய்ய முடியுமா, முடியாதா? முயற்சி பண்ணினுக்கிறேன். ஃபோட்டோ சரியாக வருமா, யூடியூப் சரியாக என்னோடய பிளாக் சரியாக வருமா, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க. இப்போது இது ஒன்று நான் வந்து இது உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது என்னன்னு சொல்லி இப்போ நீங்களே படிங்க, சரிங்களா? இந்த சைட் தமிழில் கூட எழுதி வச்சுக்கிறாங்க, படிங்க. என்னன்னு படிச்சுட்டிங்களா? உங்களுக்காகவே நான் நேரடியாக, சரிங்களா, உங்களுக்காகவே போட்டுன்னு இருக்கேன். பார்த்துட்டிங்களா? இது என்னன்னு பார்க்கலாமா? அந்த சைடு என்ன டோக்கன் கூட இருக்குங்க. அந்த சைடு வந்து டோக்கன் என்ன வாங்கணும்னு தெரில. அது என்னன்னு சொல்லி நான் என்னன்னு தெரியாது. நான் டோக்கன் சொல்லிட்டு எடுத்துனேன். அது என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு நேரடியாகவே காமிக்கிறேன், நீங்களே பார்த்துங்க என்னன்னு. இது வந்து என்ன கவுண்டர்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியாது என்ன கவுண்டர்னு, சரிங்களா? எனக்கு தெரியாத விஷயத்த நேரடியாகவே காமிச்சிடுவேன் நான். நீங்களே சொல்லுங்கள், நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி. ஏன்னா தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறது தான் நல்லது. தெரியாத விஷயத்த தெரியும் இது இப்படி அப்படின்னு சொல்லி தவறாக வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது, சரிங்களா? பாருங்க, இது என்ன உங்களுக்காகவே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. ஜூம் தெரியுமா? இதுதான் ஜூம் பண்ணி காமிக்கிறதுன்னு சொல்கிறது, சரிங்களா? அடுத்தது என்ன, பாருங்க, மக்களுக்காகவே வந்து ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்கு போய் வரலாம் தாராளமாக. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா வசதியும் இந்த இடத்துல வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரோடை பாருங்கள், இதுதான் ரோடுங்க. ரோடு பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கிறதுக்காக ஆள் வந்து அமைச்சு வச்சுக்கிறாங்க. எப்போவுமே அப்பப்போ ரோடை வந்து க்ளீன் பண்ணணும். எந்த டிஸ்டர்பமும் இருக்கக்கூடாது. ஒரு கவரோ, ஒரு அட்டையோ, ஒரு ஜூஸோட இதோ பாருங்க, குச்சியோ, பிளாஸ்டிக் பாட்டிங்களோ நீங்கள் இங்கெல்லாம் எங்குமே எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ கூட நம்ம வரோம், அப்படியே நாம் வரோம், நம்மளுடைய மதத்தை பற்றி புரிஞ்சதுக்காக நாம் வரோம். அப்படி இருக்கும்போது வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ரோடை நம்ம இடத்த வர சாமானத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்பின்னில் போடுங்க, கூடையில் போடுங்க, பிரித்து போடுங்க. காகிதம் தனியாக போடுங்க, பேப்பர் தனியாக போடுங்க, பிளாஸ்டிக் பொருட்கள் தனியாக போடுங்க, சரிங்களா? அங்கங்கே போட்டு போயிட்டா என்ன ஆகுதுனாக்கா அந்த இடம் அது க்ளீன் ஆகுற வரைக்கும் இப்படியே அந்த வீடியோ அந்த பொருளை எடுக்கிற வரைக்கும் அதில் வந்து இன்னும் பொருள் மேலே பொருள் சேர்ந்துனே போவோம், போட்டுனே இருப்பாங்க. அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணனா ரொம்ப கஷ்டம் இல்லை, சரிங்களா? கஷ்டம். அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு வழியில் கூட்டின்னு போய் வழியினே தெரில. எல்லோரும் வராங்க இங்கே. வரணும், அவங்க தான் வரணும்னு இல்லை, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், சரிங்களா? எங்கப்பா கூட்டின்னு போகிறேங்க? எந்த இடம் இது? சரி,
நான் இந்த வீடியோ இங்கே நிறுத்துகிறேன். அங்கே வெளியே வரட்டும், அப்புறமா பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா?